ஓம் சாந்தி. முரளி டேட் 13/3/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, முழு உலகிலும் உங்களைப் போன்ற கோடி மடங்கு பாக்கியசாலி மாணவர்கள் யாரும் இல்லை. உங்களுக்கு ஞானக்கடல் தந்தை தானே டீச்சராகி கற்பிக்கின்றார். கேள்வி: எந்த ஒரு ஆர்வம் சதா இருந்தால் மோகக்கயிறுகள் அறுபடும்? பதில்: சேவை செய்ய வேண்டுமென்ற ஆர்வம் சதா இருந்தால் மோகக்கயிறுகள் அறுபடும். இந்த கண்களால் எவற்றை பார்க்கின்றீர்களோ அவை அனைத்தும் அழியக்கூடியவை என்ற நினைவு சதா புத்தியில் இருக்க வேண்டும். இவற்றை பார்த்தாலும் பார்க்காதீர்கள். கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேளாதே என்பது தந்தையின் ஸ்ரீமத். ஓம் சாந்தி. இனிய சாலிகிராமங்களுக்கு அல்லது ஆன்மீக குழந்தைகளுக்கு சிவபகவானின் மகா வாக்கியம். நாம் சத்யுக ஆதி சனாதன பவித்திர தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். அதனால் அதை நினைவில் வையுங்கள். ஆதி சனாதனத்தை சார்ந்த நாம் யாராக இருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். பின்னர் பிறவிகள் எடுத்து எடுத்து இப்படி ஆனோம். இதை பகவான் அமர்ந்து புரிய வைக்கின்றார். எந்த தேகதாரி மனிதரும் பகவான் கிடையாது. மற்ற எல்லோருக்கும் அவரவர் தேகம் இருக்கிறது. சிவபாபாவை விதேகி என்று சொல்லுகின்றார்கள். அவருக்கு சொந்த தேகமில்லை. மற்ற எல்லோருக்கும் தமது தேகம் இருக்கிறது. அதனால் தன்னையும் அப்படி விதேகியாக உணர்வது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. நாம் யாராக இருந்தோம், இப்போது என்னவாகிக் கொண்டு இருக்கின்றோம், இந்த டிராமா எப்படி உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் நீங்கள் இப்போது புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த தேவி தேவர் தர்மமே பவித்திர இல்லற ஆசிரமமாக இருந்தது. இப்போது ஆசிரமம் இல்லை. இப்போது நாம் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்து என்ற பெயரை இப்போது வைத்திருக்கின்றார்கள். ஆதி சனாதனம் இந்து தர்மமே இல்லை. ஆதி சனாதன தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு புரிய வையுங்கள் என்று தந்தை பல முறை சொல்லியிருக்கின்றார். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவர் பவித்திர தர்மத்தை சார்ந்தவர்களா அல்லது ஹிந்து தர்மத்தை சார்ந்தவர்களா என்று இதில் எழுதுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்போது அவர்களுக்கு 84 பிறவிகளை பற்றி தெரிய வரும். இந்த ஞானம் மிக எளிதாக இருக்கிறது. 1,00,000 வருடங்கள் என்று சொன்னதால் மனிதர்கள் குழப்பத்தில் இருக்கின்றார்கள். இதுவும் டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக மாறுவதற்கு டிராமாவில் பாகம் இருக்கிறது. தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களே 84 பிறவிகள் எடுத்து எடுத்து எவ்வளவு சீயாகிவிட்டார்கள். பாரதம் முதலில் எவ்வளவு உயர்வாக இருந்தது. பாரதத்திற்கே புகழ் பாட வேண்டும். இப்போது மீண்டும் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக, பழைய உலகிலிருந்து புதிய உலகமாக நிச்சயம் ஆக வேண்டும். போக போக உங்கள் விஷயங்களை நிச்சயம் புரிந்து கொள்ளுவார்கள். ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுங்கள் என்று சொல்லுங்கள். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். குழந்தைகள், உங்களுக்கு நாள் முழுவதும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். முழு உலகிலும் முழு பாரதத்திலும் உங்களை போன்ற கோடி மடங்கு பாக்கியசாலி மாணவர்கள் யாருமில்லை. நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே மீண்டும் ஆவோம் என்பதை புரிந்து கொள்ளுகின்றீர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே மீண்டும் வருவார்கள். இதில் நீங்கள் குழப்பமடையாதீர்கள். கண்காட்சியில் கொஞ்சமாவது கேட்டுவிட்டு சென்றால் அவர்களும் பிரஜையாகிக் கொண்டே போவார்கள். ஏனென்றால் அழியாத ஞான செல்வம் ஒருபோதும் விநாசம் ஆகாது. நாளுக்கு நாள் உங்கள் இயக்கம் வலிமையாகிக் கொண்டே போகும். பின்னர் எண்ணற்றோர் உங்களிடம் வருவார்கள். மெல்ல மெல்ல தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்படுகிறது. எப்போது ஒரு பெரிய மனிதர் வெளிநாட்டிலிருந்து வருவாரோ அப்போது அவரது முகத்தை பார்க்க எவ்வளவு எண்ணற்ற மனிதர்கள் போகின்றார்கள். இங்கே அந்த விஷயம் இல்லை. இந்த உலகில் என்ன பொருள் இருந்தாலும் அவை அனைத்தும் அழியக்கூடியவை என்பது உங்களுக்கு தெரியும். அவற்றை பார்க்காதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள்.
இந்த குப்பைகள் சாம்பலாக போகின்றன. மனிதர்கள் போன்ற யாரை பார்த்தாலும் எல்லாம் கலியுகத்தை சார்ந்தவர்கள் என்பதை புரிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் சங்கமயுக பிராமணர்கள். சங்கமயுகத்தை யாரும் அறியவில்லை. இது சங்கமயுகம். இப்போது வீட்டிற்கு போக வேண்டும் என்பது மட்டும் நினைவில் வையுங்கள். நிச்சயம் பவித்திரமாக ஆக வேண்டும். இந்த காம விகாரம் முதல் இடை கடை துக்கத்தை கொடுப்பது. இதை வெற்றி பெறுங்கள் என்று இப்போது தந்தை சொல்லுகின்றார். விஷத்திற்காக எவ்வளவு தொல்லை கொடுக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். காமம் மகா சத்ரு என்று தந்தை சொல்லுகின்றார். அதை வெற்றி பெற வேண்டும். இப்போது இந்த நேரம் உலகில் எவ்வளவு எண்ணற்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் ஒவ்வொருவராக எதுவரை புரிய வைப்பீர்கள்? ஒருவருக்கு புரிய வைத்தால் மந்திரம் செய்து விட்டார்கள் என்று அடுத்தவர் சொல்லுகின்றனர். பின்னர் படிப்பை விட்டு விடுகின்றார். அதனால் ஆதி சனாதன தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு புரிய வையுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். தேவதா தர்மமே ஆதி சனாதனமாக இருக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயணர் இந்த பதவியை எப்படி பெற்றார்கள்? மனிதனிலிருந்து தேவராக எப்படி ஆனார்கள் என்பதை நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். நிச்சயம் கடைசி பிறவியாக இருந்திருக்கும். 84 பிறவிகளை முடித்து பின்னர் இப்படி ஆனார்கள். யாருக்கு சேவையில் ஆர்வம் இருக்குமோ அவர் இதில் ஈடுபடுவார். மற்ற எல்லா பக்கங்களிலிருந்தும் மோகம் போன்றவற்றை முடித்து விடுகின்றனர். இந்த கண்களால் நாம் எதை பார்க்கின்றோமோ அதை மறக்க வேண்டும். அப்படியே பார்க்காததைப் போல இருக்க வேண்டும். கெட்டதை பார்க்காதே. மனிதர்கள் குரங்குகளின் சித்திரங்களை செய்து வைத்திருக்கின்றார்கள். எதையும் புரிந்து கொள்ளவில்லை. பெண் குழந்தைகள் எவ்வளவு முயற்சி செய்கின்றீர்கள். யார் புரிய வைத்து தகுதி பெற வைக்கின்றார்களோ அவர்களுக்கு தந்தை பரிசு கொடுக்கின்றார். யார் காரியத்தை செய்து காட்டுவார்களோ அவர்களுக்கே பரிசும் கிடைக்கும். தந்தை நமக்கு எவ்வளவு பரிசுகளை கொடுக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். சூரிய வம்ச ராஜதானியின் பரிசு முதல் நம்பர், சந்திர வம்சத்தின் பரிசு 2ஆம் நம்பர் வாராகவே இருக்கிறது. எத்தனை பக்தி மார்க்க சாஸ்திரங்களையும் அமர்ந்து உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த சாஸ்திரங்களை படிப்பதால், யாகம் தவம் செய்வதால் என்னை யாரும் சந்திப்பதில்லை என்று இப்போது தந்தை புரிய வைக்கின்றார். நாளுக்கு நாள் எவ்வளவு பாவாத்மாக்களாக மாறிக்கொண்டே போகின்றார்கள். யாராலும் புண்ணிய ஆத்மாவாக ஆக முடியவில்லை. தந்தையே வந்து புண்ணிய ஆத்மாவாக மாற்றுகின்றார். ஒன்று எல்லைக்குட்பட்ட தான புண்ணியம், அடுத்தது எல்லையற்ற தான புண்ணியம். பக்தி மார்க்கத்தில் மறைமுகமாக ஈசனின் பெயரால் தான புண்ணியம் செய்கின்றார்கள். எனினும் யாரை ஈசன் என்று சொல்லுகின்றார்கள் என்பது தெரியாது. இப்போது உங்களுக்கு தெரியும். சிவபாபாவே எங்களை எதிலிருந்து எதுவாக மாற்றுகின்றார் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். பகவானாக ஒருவரே இருக்கின்றார். அவரை பின்ன சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி நீங்களே செய்தீர்கள் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். உங்களிடம் வரவும் செய்கின்றார்கள். கொஞ்சம் கேட்டுவிட்டு வெளியே சென்றால் முடிந்தது. இங்குள்ளது இங்கேயே இருந்து விடுகிறது. எல்லாவற்றையும் மறந்து விடுகின்றார்கள். ஞானம் மிக நன்றாக இருக்கிறது, நாங்கள் பின்னர் வருகிறோம் என்று உங்களிடம் சொல்லுகின்றார்கள். இருந்தும் மோகக் கயிறுகள் அறுப்படுவதே இல்லை. மோகத்தை வென்ற ராஜாவின் கதை எவ்வளவு நன்றாக இருக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயணர் மோகத்தை வென்ற ஃபர்ஸ்ட் கிளாஸ் ராஜாவாக இருக்கின்றார்கள். எனினும் மனிதர்கள் புரிந்து கொள்ளுவதே இல்லை. அதிசயமாக இருக்கிறது. ராவண ராஜ்யத்தில் ஏணியில் இறங்கி முற்றாக கீழே வந்து விடுகின்றார்கள். குழந்தைகளின் விளையாட்டு நடக்கின்றது. மேலே ஏறி பின்னர் கீழே சறுக்குகின்றார்கள். உங்கள் விளையாட்டும் மிக எளிதாக இருக்கிறது. தாரணை செய்யுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். எந்த சீ வேலையையும் செய்யாதீர்கள். விதை ரூபமாகிய நான் சத் சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்றேன். ஞான கடலாக இருக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். இப்போது ஞானக்கடல் மேலேயே அமர்ந்து கொண்டு இருப்பாரா என்ன? நிச்சயம் எப்போதாவது வந்து ஞானத்தை கொடுத்திருப்பார். ஞானம் என்றால் என்ன பொருள் என்பது யாருக்கும் தெரியாது. நான் உங்களுக்கு கற்பிக்க வருவதால் நீங்கள் ரெகுலராக படிக்க வேண்டும் என்று இப்போது தந்தை சொல்லுகின்றார். ஒரு நாள் கூட படிப்பை மிஸ் செய்யக்கூடாது.
ஏதாவது ஒரு பாயிண்ட் நிச்சயம் நன்றாக இருக்கும். முரளி படிக்கவில்லை என்றால் நிச்சயம் பாயிண்ட்டுகள் மிஸ் ஆகும். எண்ணற்ற பாயிண்ட்டுகள் இருக்கின்றன. பாரதவாசிகள் நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள் என்பதையும் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இப்போது எத்தனை எண்ணற்ற தர்மங்கள் இருக்கின்றன. பின்னர் வரலாறு மீண்டும் நடக்க வேண்டும். இது ஏறி இறங்கும் ஏணி. ஏணியில் ஏறி இறங்கிக் கொண்டே இரு என்ற ஜின் பூதத்திற்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. நீங்கள் எல்லோரும் ஜின்னாக இருக்கின்றீர்கள். 84 பிறவிகளின் ஏணியில் ஏறி பின்னர் இறங்குகின்றீர்கள். எவ்வளவு எண்ணற்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் எவ்வளவு பாகத்தை நடிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு பெரிய அதிசயமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எல்லையற்ற நாடகத்தின் முழு அறிமுகம் கிடைத்திருக்கிறது. முழு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை இப்போது நீங்களே அறிகின்றீர்கள். எந்த ஒரு மனிதரும் அறிய முடியாது. சத்தியுகத்தில் யாருடைய வாயிலிருந்தும் கெட்ட வார்த்தை வெளிவராது. இங்கேயோ ஒருவர் பிறரை நிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இது விஷ வைத்தரணி நதி, கடுமையான நரகம். அனைத்து மனிதர்களும் கொடுமையான நரகத்தில் இருக்கின்றார்கள். இங்கே ராஜா ராணியைப் போல பிரஜைகளும் இருக்கின்றார்கள். கடைசியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். அப்போது ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தது என்பதை புரிந்து கொள்ளுவார்கள். இதுதான் முதல் நம்பர் முக்கிய விஷயம். இதை யாரும் அறியவில்லை. நான் ஏழை பங்காளன் என்று தந்தை சொல்லுகின்றார். அவர்கள் கடைசியில் புரிந்து கொள்ளுவார்கள். அப்போது டூ லேட் ஆகிவிடும். இப்போது உங்களுக்கு 3வது கண் கிடைத்திருக்கின்றது. இனிய வீடு, இனிய ராஜ்யமும் உங்கள் புத்தியில் இருக்கிறது. இப்போது சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் போக வேண்டுமென்று தந்தை சொல்கின்றார். நீங்கள் எந்த பாகத்தை நடித்தீர்களோ அது இப்போது புத்தியில் வருகின்றது தானே. பிராமணர்கள் உங்களை தவிர மற்ற எல்லோரும் இறந்து கிடக்கின்றார்கள். பிராமணர்களே பின்னர் தேவர்கள் ஆகின்றார்கள். இங்கே ஒரு தர்மம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. மற்ற தர்மங்கள் எப்படி ஸ்தாபனை ஆகின்றன என்பது உங்கள் புத்தியில் இருக்கின்றது. ஒரு தந்தையே புரிய வைப்பவர். ஒரு தந்தையை அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும். தொழிலெல்லாம் செய்யுங்கள், எனினும் பவித்திரமாகுங்கள். ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் பவித்திரமாக இருந்தது. இப்போது மீண்டும் பவித்திரமாக மாற வேண்டும். போக வர தந்தை என்னை நினைவு செய்தால் நீங்கள் சதோ பிரதானமாக மாறுவீர்கள். எப்போது சதோ பிரதானமாக மாறுவீர்களோ அப்போதே சக்தி வரும். நினைவு யாத்திரை இல்லாமல் நீங்கள் மிக உயர்ந்த பதவியை ஒருபோதும் பெற முடியாது. எப்போது சதோ பிரதானம் வரை வந்து சேர்வீர்களோ அப்போதே பாவங்கள் அழியும். இது யோக அக்னி. இந்த வார்த்தை கீதையுடையது. யோகம் யோகம் என்று சொல்லி தலையில் முட்டிக்கொள்ளுகின்றார்கள். யோகத்தை கற்பிக்க வெளிநாட்டிலிருந்தும் அழைத்து வருகின்றார்கள். இப்போது உங்கள் விஷயங்களையும் யாராவது புரிந்து கொள்ள வேண்டும். சுப்ரீம் சோல் பரமாத்மா ஒருவரே. அவரே வந்து அனைவரையும் சுப்ரீமாக மாற்றுகின்றார். ஒரு நாள் செய்தித்தாள்கள் நடத்துபவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை போடுவார்கள். இது உண்மை. ஒரு பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது என்று செய்தித்தாள்களில் போடுவார்கள். இப்படிப்பட்ட விஷயங்களை மிகப்பெரிய எழுத்துக்களில் போட வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், சூரிய வம்ச ராஜதானியின் பரிசை பெறுவதற்கு பாப் தாதாவின் பாராட்டை பெற வேண்டும். சேவை செய்து காட்ட வேண்டும். மோகக்கயிறுகளை வெட்ட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞானக்கடல் விதேகி தந்தை தானே கற்பிக்க வருகின்றார். அதனால் தினம்தோறும் படிக்க வேண்டும். ஒரு நாள் கூட படிப்பை மிஸ் செய்யக்கூடாது.
தந்தைக்கு சமமாக விதேகியாவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வரதானம்: உங்கள் பிராக்டிக்கல் வாழ்வின் நிரூபணம் மூலமாக அமைதி சக்தியின் சப்தத்தை பரப்பும் விசேஷ சேவாதாரி ஆகுக. ஒவ்வொருவரையும் அமைதியின் சக்தியை அனுபவம் செய்ய வைக்க வேண்டும். இதுதான் விசேஷ சேவை. எப்படி அறிவியலின் சக்தி பிரசித்தமாக இருக்கிறதோ அப்படி அமைதியின் சக்தி பிரபலமாக வேண்டும். அமைதி சக்தி அறிவியல் சக்தியை விட உயர்ந்தது என்ற சப்தம் அனைவருடைய வாயிலிருந்தும் வர வேண்டும். அமைதி சக்தியின் பிரத்யட்சம் என்றால் தந்தையின் பிரத்யட்சம். உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையையும் அமைதி சக்தியின் பிராக்டிக்கல் ப்ரூஃபாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் போக வர அமைதியின் மாடலாக தெரிந்தால் அறிவியல் அறிஞர்களின் பார்வையும் அமைதியானவர்கள் மீது போகும். இப்படிப்பட்ட சேவை செய்யுங்கள். அப்போது விசேஷ சேவாதாரி என்று சொல்லுவார்கள். ஸ்லோகன்: சேவை மற்றும் ஸ்திதியின் சமநிலை வைத்தால் அனைவரின் ஆசீர்வாதமும் கிடைத்து கொண்டே இருக்கும். மாதேஸ்வரியின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம். பாடல்: கண்ணில்லாத குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு. இப்போது கண்ணில்லாத குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று மனிதர்கள் பாடலை பாடுகின்றார்கள். ஒரு பரமாத்மா மட்டுமே வழிகாட்டுபவராக இருக்கின்றார். அதனால் பரமாத்மாவை அழைக்கின்றார்கள். மேலும் எந்த நேரம் வழிகாட்டுங்கள் பிரபு என்று சொல்லுகின்றார்களோ அப்போது மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக பரமாத்மா தானே நிராகார ரூபத்திலிருந்து சாக்கார ரூபத்திற்கு அவசியம் வர வேண்டும். அப்போதே ஸ்தூலத்தில் வழி சொல்லுவார். வராமல் வழி சொல்ல முடியாது. இப்போது மனிதர்கள் குழப்பத்தில் இருக்கின்றார்கள். அந்த குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு வழி தேவை. எனவே கண்ணில்லாத குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு என்று பரமாத்மாவிடம் சொல்லுகின்றார்கள். இவரை பின்னர் படகோட்டி என்றும் சொல்லுகின்றார்கள். அவர் அந்த பக்கத்திற்கு, அதாவது இந்த 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் உலகத்தை கடந்து அந்த பக்கம், அதாவது 5 தத்துவங்களை கடந்த 6வது தத்துவமாக இருக்கும் அகண்ட ஜோதி மகத் தத்துவத்திற்கு அழைத்து செல்லுகின்றார். பரமாத்மாவும் எப்போது அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் வருவாரோ அப்போதே அழைத்து செல்லுவார். அதனால் பரமாத்மாவிற்கும் தனது தாமத்திலிருந்து வரவேண்டி இருக்கிறது. அதனால்தான் பரமாத்மாவை படகோட்டி என்றும் சொல்லுகின்றார்கள். அவரே நமது படகை, அதாவது ஆத்மா என்ற படகை அக்கறைக்கு அழைத்து செல்லுகின்றார். இப்போது யார் பரமாத்மாவோடு யோகம் வைக்கின்றார்களோ அவர்களை கூடவே அழைத்து செல்லுவார். மற்றபடி யார் மீதம் இருப்பார்களோ அவர்கள் தர்மராஜின் தண்டனை பெற்று பின்னர் முக்தி அடைவார்கள். எப்போது அனைத்து மனிதர்களும் அதிக துக்கம் அடைகின்றார்களோ அப்போது பரமாத்மாவை நினைவு செய்கின்றார்கள். பரமாத்மா இந்த முட்களின் உலகத்திலிருந்து மலர்களின் நிழலான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இதிலிருந்து நிச்சயம் அதுவும் ஒரு உலகமாக இருப்பது நிரூபணமாகிறது. இப்போது இருக்கும் உலகம் முட்களால் நிறைந்திருப்பதை எல்லா மனிதர்களும் அறிந்திருக்கின்றார்கள். இந்த காரணத்தால் மனிதர்கள் துக்கத்தையும் அசாந்தியையும் பெற்று கொண்டிருக்கின்றார்கள். மேலும் மலர்களின் உலகை நினைவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நிச்சயம் அதுவும் ஒரு உலகமாக இருக்கும். அந்த உலகத்தின் சமஸ்காரம் ஆத்மாவில் நிறைந்திருக்கிறது. துக்கம், அசாந்தி எல்லாம் கர்ம பந்தனத்தின் கணக்கு வழக்காக இருப்பது இப்போது நமக்கு தெரியும். அரசனிலிருந்து ஆண்டி வரை ஒவ்வொரு மனிதரும் இந்த கணக்கில் முழுமையாக சிக்கியிருக்கின்றார்கள். அதனால் இப்போதைய உலகம் கலியுகம் என்று பரமாத்மா தானே சொல்லுகின்றார். அதனால் எல்லா கர்ம பந்தனங்களால் உருவாகி இருக்கின்றன. முந்தைய உலகம் சத்தியுகமாக இருந்தது. அது மலர்களின் உலகம் என்று சொல்லப்படுகிறது. அது கர்ம பந்தனமில்லாத ஜீவன் முக்த தேவி தேவர்களின் ராஜ்யம். அது இப்போது இல்லை. இப்போது நாம் எதை ஜீவன் முக்தி என்று சொல்லுகின்றோமோ அதில் நாம் தேகத்திலிருந்து விடுபட்டு இருந்தோம். அவருக்கு தேகத்தின் உணர்வு இல்லை என்பது இதன் அர்த்தம் அல்ல. ஆனால் அவர்கள் தேகத்தில் இருந்த போதும் துக்கத்தை பெறவில்லை. அதாவது அங்கே எந்த கர்ம பந்தன சிக்கலும் இருக்கவில்லை.
அவர்கள் ஜீவனை பெறுகின்றார்கள், ஜீவனை விடுகின்றார்கள். முதல் இடை கடை சுகத்தை பெறுகின்றார்கள். அதனால் ஜீவன் முக்தியின் அர்த்தம் என்னவென்றால் ஜீவன் இருந்தும் கர்மாதீத். இப்போது இந்த முழு உலகமும் 5 விக்காரங்களில் முழுமையாக சிக்கியிருக்கிறது. 5 விக்காரங்கள் முழுமையாக வாசம் செய்கின்றன. எனினும் இந்த 5 பூதங்களை வெற்றி பெறுவதற்கான சக்தி மனிதர்களிடம் இல்லை. அப்போதே பரமாத்மா தானே வந்து நம்மை 5 பூதங்களிடமிருந்தும் விடுவிக்கின்றார். மேலும் எதிர்கால பலனாக தேவி தேவர் பதவி பெற வைக்கின்றார். நல்லது. ஓம் சாந்தி.